பெரியார் யூனிவர்சிட்டி. நான் என் பேர் செல்லம். அதே தெரேசா யூனிவர்சிட்டிக்கும் தர்பங்கா டீமுக்கும் நேற்று மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது மேட்ச் நடக்கும்போது பாயிண்ட் அடிப்படையில் எங்கள் டீம் மதர் தெரேசா யூனிவர்சிட்டி டீம் போய் பாயிண்ட் கேட்கும்போது அந்த டீம் ஆப்போசிட் டீம் பொண்ணுங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது அங்கே இருக்க அஃபீஷியல் வந்து தடுத்து விடாமல் அவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை. அதுக்கப்புறம் மேம் சார் அவங்களாம் வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதர் தெரேசா யூனிவர்சிட்டி கோச் இருக்காங்கல்ல, அவங்கள தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் அடைக்குவோம். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் விடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க விடலை, எல்லாத்தையும் அடித்து வெளியில் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போய் கேட்க போனதுக்கு அஃபீஷியல் வந்து அந்த பொண்ணுங்க யாரும் வரல. அஃபீஷியல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போங்க அப்படின்னு ஒதுக்கி விடாமல் அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரெல்லாம் எல்லாரும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்த பொண்ணை தூக்க கூட முடியாமல் சேர் அதுலேயே எடுத்து போட்டு அடித்து காதோடு அடித்து அந்த பொண்ணுக்கு வீங்கிக்குச்சு. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓகே, எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கேட்டோம்? ஆக்சுவலாக நமக்கு எத்தனை பாயிண்ட் வர வேண்டியது, ஏன் அதை நமக்கு தரல அவங்க? ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு கிரீன் கார்டு கேட்கறதுக்காக தான் நாங்கள் வந்து பேசினதே. அப்போது வந்து அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது திரும்ப கேட்கல, அது பெரிய பிரச்சனை ஆகி ஆர்கனைசிங் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து விலக்கி விடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரு எல்லாத்தையுமே தூக்கி நாங்கள் வந்து சேரை கூப்பிட்றதுக்காக ஸ்டேஜ் மேலே ஏறும்போது ஸ்டேஜ்லேருந்து எங்களை கீழே தள்ளி விட்டு, பொம்பளை பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டு ஃபுல்லாக எல்லாருமே வெளியே தள்ளுறதுக்காக எல்லாருமே அடித்து ஒரு 6-7 பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு.